இருக்கிறார். பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும்? சந்தோஷமா இருங்க. ஆனா நீங்க ஒண்ணு செய்யணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கணும். ஒரு பக்தன் சொல்றார் பாருங்களேன், 123 சங்கீதம் 2ஆம் வசனத்துல, கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, நீர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நீங்க தான் எனக்கு இரக்கம் செய்யணும். பல சமயத்துல நம்முடைய கண்கள் மனிதர்களை நோக்கும். யாராவது நமக்கு இரக்கம் செய்ய மாட்டாங்களா? இந்த ஆபத்துல, இந்த நெருக்கத்துல யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? நம்ம கூட வேலை செய்யறவங்க அல்லது நம்முடைய தெரிந்த சொந்தக்காரங்க, நம்மோட பழகினவங்க, நண்பர்கள் யாராவது இரக்கம் செஞ்சிட மாட்டாங்களா? இந்த இக்கட்டில் அகப்பட்டு கொண்டேனே, உதவி செய்ய மாட்டாங்களான்னு மனிதர்களை நம்முடைய கண்கள் தேடும், மனிதர்களை நோக்கி பார்க்கும்.